ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்ற வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தந்ததை குறித்த சிந்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என் தாசன் அப்படின்னு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் பர்டிகுலரா சொல்றார் பாருங்க. இஸ்ரவேலே, நான் உன்னில் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். இந்த பேசேஜ், இந்த 49வது அதிகாரம், 50வது அதிகாரம், இதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு அதிகாரங்களையும் நீங்க வாசித்து பார்த்தால் இது ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஆண்டவராகி இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இந்த கண்டென்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மைய கருத்து. இந்த வசனத்தினுடைய மையம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப இயேசுவில் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். இயேசு அவர் 100% தேவனாய் இருந்தாலும் அவர் 100% மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்ப உங்களை போல என்ன போல அவருக்கும் மாம்சம் என்ன செஞ்சது? இருந்தது. கன்னியின் வயிற்றில் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சுமார் 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் வாழ்வில் பிதாவாகிய தேவன் 3 விதங்களிலே அவர் மகிமைப்பட்டதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போறோம். மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்விலும் அந்த தேவன் அந்த விதத்திலே மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து அதை அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு அப்படின்னு அவர் கடவுளையா, அவர்கிட்டலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை அப்படியே தூரமா வச்சு பார்க்க வேண்டாம். அவரும் மனிதனாய் இருந்ததுனால, நாமும் மனிதர்களாய் இருப்பதனால நம்மிலும் பிதாவாகிய தேவன் இயேசுவில் மகிமைப்பட்டது போல மகிமைப்பட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் யார் என்பதை இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தினது போல இந்த உலகத்திற்கே ஆண்டவராய் இருக்கிற தேவன் உங்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேவனை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இருந்தாலும் நம்மில் இருந்து தேவன் மகிமைப்படும் போது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் என்ன செய்வாங்க? புரிந்து கொள்வார்கள். நான் உன்னில் மகிமைப்படுவேன். இயேசுவில் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்ட முதல் காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 8, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏசப்பா உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு திமிர்வாதக்காரன் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்க. அந்த கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை ஏசப்பா பார்த்து அந்த மனுஷன்ட்ட ஏசப்பா பேசுறாங்க. மகனே, திடன்கொள், உன் பாவம் உனக்கு என்ன செய்யுது? மன்னிக்கப்பட்டது. இப்போ அங்கே ஒரு சலசலப்பு என்ன செய்யுது? உண்டாகுது. இவனை எழுந்து நட அப்படின்னு சொல்றது ஈஸியா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது ஈஸியா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு நீ போ அப்படின்ட்டார். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்தான், தன்னுடைய படுக்கையை எடுத்தான், வீட்டுக்கு போயிட்டான். இப்பதான் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. எப்படி மகிமைப்படுத்துறாங்க? ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசுவை இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? கன்னியின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வளருகிறார். அவரை குறித்து எல்லாருக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் உண்டு. சிலர் சொல்றாங்க இவர் யோசேப்பின் குமாரன், சிலர் சொன்னாங்க இவர் தச்சனுடைய குமாரன். இப்படி பல நிலைகளில் அவரை பார்த்து பார்த்து அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி நிற்குது? மனுஷருக்கு இவ்வளவு அதிகாரமா?
தேவன் ஒரு மனுஷனுக்கு இப்படி அதிகாரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வளர்ச்சி. உங்களில் இருக்கும் வளர்ச்சியை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. 12 வயதுல இயேசு தேவாலயத்தில் பண்டிகைக்கு வந்த தன்னுடைய பெற்றோர்கள் அவரு நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவரு அங்கதான் என்ன செஞ்சார்? தேவாலயத்தில் இருந்தார். இவங்க போயிட்டாங்க, 3 நாள் டிராவல் போயிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு போறாங்க? அவர் சொந்தக்காரங்க கூட என்ன செஞ்சிட்டு இருப்பாரு? சேர்ந்து இருப்பாரு, வந்துட்டே தான் இருப்பாரு. நம்ம ஊருக்கு டவுனுக்கு போனோன்னு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம கூட கூப்பிட்டுக்கிடலாம். நம்ம எங்கேயாவது டூர் போனால், பிக்னிக் போனால், நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம பிள்ளைகளை கொடுத்துட்டு நம்ம பாட்டு ஹாயாக வருவோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம பிள்ளையை தூக்குறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதாக போச்சு, இந்தா நீ வச்சுக்கோ, இப்போ மெதுவாக பிறவை என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அப்படி கொடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி 12 வயது நிரம்பிய இயேசுவை தேவாலயத்தில் விட்டுட்டு யார் போயிட்டா? பெற்றோர் போயிட்டாங்க. ஆனால் திரும்ப தேடி வந்தால் இயேசு எங்கே விடப்பட்டாரோ அங்கே தான் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? அவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? பேசிகிட்டு இருக்கிறார். பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் வீணர்கள் அல்ல. பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் பேதைகள் அல்ல. பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க கிடையாது. பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் ஏதோ அறிமுகம் இல்லாமல் வேற வழி இல்லாமல் உட்கார்ந்து சொந்த கதையும் சோக கதையும் பேசிட்டு இருக்கிற கூட்டத்தில் அவர் இல்லை. அவர் வேத பாரகரோடும் பரிசேயரோடும் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? வேத வசனங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவங்களாம் வேதத்தை இந்த மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு டீச் பண்ணுறவங்க, போதிக்கிறவங்க. ஆனால் அவர்களுக்கு இணையாக இவர் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அந்த வேத வசன அறிவை கண்டு இந்த வயசுல இப்படி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு 30வது வயதுல ஞான ஸ்நானம் எடுத்து அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரதானமான போதனைகளை ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தெல்லாம் ஜனங்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு அதிகாரத்தோடு இவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா அவருடைய வேர்ட் அவ்வளோ விஸ்டம் இருந்துச்சு, அவ்வளோ ஞானம் நிறைந்ததா இருந்தது, எளிமையாய் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது, ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான நல்ல போதனைகளாக இருந்தது. அப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அறியப்பட்ட அந்த உலகத்தில் அவர் பெரிய லெவலில் எஜுகேட்டட் கிடையாது. அல்லேலூயா. பெரிய லெவலில் கல்வி கற்ற ஒரு நபர் அப்படின்லாம் அவரை நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் கிடையாது. அவங்க ஒரு ஆர்டினரி ஃபேமிலி தான். பலி செலுத்த போகும்போது தங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்க, பலி மிருகத்தை கொண்டு போவாங்க. இயேசுவை விருத்த சேதனம் பண்ணும்போது 8ஆம் நாள்ல யோசேப்பு என்னதை கொண்டு போனாரு? ஒரு புறாவை கொண்டு போனார். அவரால் ஒரு வயது என்னதை கொண்டு போக முடியல, ஆட்டுக்கடாவை கொண்டு போக முடியல. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ஒரு சாதாரண பின்னணியம் தான். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அந்த டீச்சிங்ஸ், அந்த ப்ரீச்சிங் ஜனங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆச்சரியப்பட வைத்தது. அதான் வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. அதான் growth. இதை நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் அறிவிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் என்ன செஞ்சாராம், நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தார், விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இதுதான் தேவன் அவரில் மகிமைப்பட்ட முதல் காரியம். ஆமென் சொல்லுங்க. பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி, இப்படி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்திலையும் யார் எப்படி இருக்கா, சூப்பர் growth யார்கிட்ட இருக்கு, ஆண்டவர் இயேசுட்ட இருந்துச்சு. அப்ப நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இந்த இயேசுவை இந்த இடத்துல மையமாய் சொல்லும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வளர்ச்சியின் மூலமா கர்த்தர் மகிமைப்படுகிறார். நீங்க எந்த குடும்ப பின்னணியத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனல் செட்டப் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருக்கலாம்.
எது எப்படி இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பேதைகளாய் அல்ல, நீங்கள் ஒரு கல்லாத நபரை போல அல்ல, அல்லது உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை அது அலப்புகிறதாய் அல்ல, நல்ல கனிவான வார்த்தைகளாய், கரிசனை உள்ள வார்த்தைகளாய், ஞானம் நிறைந்த வார்த்தைகளாய், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளாய் அது உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது உங்களை பார்க்கும்போதே சொல்லணும், இவங்க ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் இவங்க சாதாரணமானவங்க தான், ஆனால் இன்னைக்கு இந்த லெவலுக்கு இவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னா இது அவங்க கடவுளால தான். அல்லேலூயா. இது அவர்களுடைய தேவனால தான். வளர்ச்சியின் மூலமாய் தேவனுடைய மகிமை இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அற்புதமான வளர்ச்சி. அவர் 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென். முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் என்ன செய்கிறார். ஒரு 12 சீசர்கள் அப்பதான் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, வாங்கப்பா எங்க போவோம், கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போவோம் அப்படின்னு. நம்ம ஆட்கள் இப்போதான் புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க, இயேசுநாதரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டம்ப்டே திராட்சை ரசம் இல்லை. போச்சா, நம்ம எப்பவுமே பந்திக்கு முந்திர ஆளு, இப்போ இவரை குருநாதராக வச்சுக்கிட்டு இவரை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, போய் சாப்பிட முடியாது. இவரும் கண்ணை காட்ட மாட்டேன்றாரு, போய் சாப்பிட்டு வாங்கன்ட்டு. பந்தி நடக்கிற இடத்துலையும் போக மாட்டேங்கிறாரு, ஒரு ஓரமாக என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் பின்னாடி வந்திருக்கோம். நம்ம கடைசியில் திராட்சை ரசம் குறைஞ்சதோட நின்றுமா, இல்லை சாப்பாடு இல்லாமல் போயிருமான்ற லெவலில் தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அதுலேருந்து அந்த ஜனங்கள் நிறைய பேர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்களும் இன்னும் அநேகர் என்ன செஞ்சாங்களாம். இதாங்க growth, இதான் வளர்ச்சி. ஜனங்கள் உங்களை நம்பணும். ஆமீன் சொல்லுங்க. ஜனங்கள் உங்களை நம்புற அளவுக்கு உங்க வளர்ச்சி என்ன செய்யணும், இருக்கணும். growth என்ன செஞ்சது, குளோரியை கொண்டு வந்துச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வளர்ச்சி தேவன் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். காலத்தை பார்த்தால் அப்படின்னு பவுல் சொன்னது மாதிரி நம்ம வளர்ச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. டே பை டே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், நல்ல வளர்ச்சி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவருடைய போதனையெல்லாம் கேட்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், வேத பாரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். குற்றப்படுத்த வந்தாங்க. அவருடைய போதனையிலிருந்தே அவரை அப்படியே கேட்ச் பண்ணுறதுக்கு, அவர் அப்படியே கையங்களமாக நினைஞ்சிடலாம் பிடிச்சலான்னு வந்தாங்க. யாராவது ஒரு ஆள் அவர் இப்படி பேச்சில் குறை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? மோசே இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தில், இந்த தவறு செஞ்சால் கல்லறிந்து என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும். இங்கே நாங்கள் ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கோம், கையும் களவமாக பிடிச்சிருக்கிறோம், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னாங்க. ஓஹோ, நீங்கள் ஏண்டே வந்து உட்காந்துருக்கீங்களாப்பா அப்படின்னு அவர் குனிஞ்சு என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், மெதுவாக தரையில் எழுதிட்டே இருந்தார். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு தலையை நிமிர்ந்து பார்த்தாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லறிய கடவுண்டார். அல்லேலூயா. ஆமாம், எவனாவது ஒருத்தன் முதல்ல கல்லறிங்கடா பார்ப்போம் தில்லு இருந்தா அப்படின்னா தடத்தடான்னு எரிஞ்சிருப்பான். ஆனால் அவர் என்ன சொன்னார், யார் நான் இங்கே நிற்க என் முன்னாடி அவனுக்காவது கல்லறிய தைரியம் இருக்கா, நீ எரினா ஓ முன்னாடி இந்த பாருண்டு மொத்தமாக குவியல் ஆக்கியிருப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பேசினார் பார்த்தீங்களா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேலே என்ன செய்யட்டும், கல்லறியட்டும். திரும்ப குறிஞ்சி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. பின் ட்ராப் சைலண்ட்டு. தலை நிமிர்ந்து பார்த்தா இவரும் அந்த பொண்ணு மட்டும்தான் நிற்கிறாங்க. எங்கம்மா உன்னைய குற்றம் சாட்டினாங்களே எல்லாத்தையும் எங்கே போயிட்டாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இந்த பெண்மணிக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பாக அவர் காலில் விழுந்து அன்னைக்கு வணங்கினவ தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசுநாதருடைய மெயின் ஃபாலோவர் ஆயிட்டா, சிசி ஆயிட்டா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இயேசுநாதருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த குரோத்தை நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் அப்படியே பார்க்குறாரு. யோவான் எந்த அதிகாரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தான் சொல்லு அப்படின்றார். அவன் கேள்வியிலேருந்து அவனுக்கு கேள்வி. அல்லேலூயா. சாக்ரட்டிஸ் மெத்தடா அது. ஆமாம். இப்போ யோவான் கொடுத்த ஸ்நானத்தை
நம்ம தப்புன்னு சொல்லிட்டோன்னா அவனுடைய சீசர்கள் நிறைய பேர் இருக்காங்க, களத்துக்கு எரிஞ்சிருவான். அவனை பெரிய ஆளுன்னு மதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவர் கேட்ட கேள்விக்கு இவங்களால் இப்போ என்ன செய்ய முடியல. அப்போ நீங்களும் பதில் சொல்லலையா, நானும் என்ன செய்ய மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்ட்டாரு, அமைதியாக போயிட்டான். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்க, அடுத்தடுத்த நிலைக்கு ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார் பாருங்க. சமாரியா ஸ்திரீட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது தாகத்துக்கு தான் அப்படின்னாரு. கடைசியில் முடிக்கும் போது குடத்தை அந்த அம்மா வச்சாங்க, ஊருக்குள்ளே போனாங்க. நீங்கள் வந்து பாருங்க, இவர் தான் மேசியாவான்னு சொல்லி வந்து பார்த்தா இவர் பேசுகிறாரு. ஜனங்கள் எல்லாரும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆக்சுவலாக சமாரியாவுக்கு இந்த யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. சமாரியா எல்லைக்குள்ளே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. ஆனால் இப்போ இவருடைய வாழ்க்கையில் இவர் மூலமாக தேவன் மகிமைப்படும் போது ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். தேவன் கொடுக்கும் மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் அதில் பாரபட்சம் இல்லை, ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இங்கே ஒரு மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறார். அடுத்தடுத்த நிலைக்கு இவருடைய வாழ்க்கை போகும்போது ஒவ்வொரு காரியத்தில் யார் மகிமைப்பட்டு இருக்கா, தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் லைஃப்பில் ஸ்கூல் லெவலில் இருந்தால் அங்கேயும் கர்த்தர் க்ளோரிஃபை ஆக முடியும், காலேஜ் லெவலில் இருந்தால் அங்கேயும் கர்த்தர் மகிமைப்பட முடியும், வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட முடியும், ஃபேமிலியிலேயே கர்த்தர் மகிமைப்பட முடியும், மினிஸ்ட்ரியிலே கர்த்தர் மகிமைப்பட முடியும், ஃபங்க்ஷன் வீட்டிலையும் கர்த்தர் மகிமைப்பட முடியும், ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவிலே கர்த்தரால் மகிமைப்பட முடியும். அங்கதான் உங்க வளர்ச்சியை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். தேவன் உங்களில் மகிமைப்பட, உங்களில் அவர் செய்ய முதல் காரியம் வளர்ச்சி. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளரணும். உங்க வார்த்தைகள் உங்க வளர்ச்சிக்கு அடையாளமா இருக்கிறது. உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை தான் நீங்க எவ்வளவு மெச்சூர்டான ஆட்கள் அப்படிங்கிறத காட்டும். இப்போ இயேசுநாதருடைய வளர்ச்சியில பெரும்பங்கு எதில் இருக்கு, வேர்டில் இருக்கு. ஃபுல்லாக வேர்ட், வார்த்தை. அவன் சொல்லுங்க, பவுலை பார்த்து இவன் வாயாடி அப்படின்னா, அவன் பேசினதெல்லாம் என்ன, வேற தேவையில்லாததான் பேசினான். அவன் எழுத்தெல்லாம் பாருங்க, சீர்கேடான கிளவி பேச்சுக்கெல்லாம் விலகீருன்னு எழுதினவன். அவன் தேவையில்லாத பேசுவானா, சம்பந்தம் இல்லாததை பேசுவானா? அவன் டைரக்டாக இருதயத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தையை பேசினா அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் போன இடத்துலலாம் பட்டணங்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அவன் போன இடத்துலலாம் ஜனங்கள் திரளாக இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சீசர்களை என்ன செஞ்சாங்க, மாற ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் கூட யாருமே கிடையாது. பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது he was all alone. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய மினிஸ்ட்ரியினுடைய அந்த எண்டிங்கை பாருங்க, அவன் கூட ஒரு பெரிய டீம் இருக்கு. அவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஏராளமான சர்ச்சஸ் இருக்கு, அவனால் உருவாக்கப்பட்ட ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவனால் எழுதப்பட்ட ஏராளமான நிருபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்குங்க. தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறார். இதான் growth. ஆனா இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வரும்போது கண் தெரியாதவனா வந்தான். 3 நாள் பார்வையற்றவனா இருந்தவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்காக பல விதங்களில் பாடுகளை சகித்தவன், சரீரத்தில் ஒரு மனுஷனால தாங்கக்கூடாத கடுமையான வேதனைகளை எல்லாம் சகித்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்திலையும் அவன் வளர்ச்சியில் என்ன செய்யல, குறையவே இல்லைங்க. அவன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டே இருந்தான், வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தான், மேலே 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 போயிட்டே இருந்தான். அதுதான் தேவன் அவனில் மகிமைப்படுவதற்கு வெளிப்படையான அடையாளம். ஆமென். இப்போ நமக்கும் கிறிஸ்துவின் நிறைவான பூரண வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? அப்போ நம்முடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள்ள அவரை போல நிறைவாக இருக்கணும். அப்படி நிறைவாக டிராவல் பண்ணும்போது தான் தேவ மகிமை நம்மிலிருந்து என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ உங்களுக்குள் அந்த கிறிஸ்துவின் நிறைவை நீங்கள் வெளிப்படுத்த பிரயாசப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த சர்ச்சுக்கு போறீங்க, இவ்வளோ நாள் கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கீங்க. உங்கள்கிட்ட என்ன வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கர்த்தர் மகிமைப்பட முடியுமே தவிர, இந்த வளர்ச்சி இல்லைன்னா தேவனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, மகிமைப்பட முடியாது. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியின் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். ஊமையர் பேசுகிறதையும் எல்லாத்தையும் ஜனங்கள் இப்ப பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறீங்களா? லூக்கா 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவன் என்ன செஞ்சாங்களாம்? மகிமைப்படுத்தினார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இயேசுவினுடைய வளர்ச்சி பிதாவாகிய தேவனை அவர் மூலமாய் மகிமைப்படுத்தியது. இப்போ இயேசுவினுடைய வாழ்க்கையே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்து. இவர் எங்க போனாலும் அற்புதம் தான், எங்க போனாலும் அதிசயம் தான். குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறது, நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறது, பேச முடியாதவங்களை பேச வைக்கிறது, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குறது, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறது. இதுதான் இவருடைய லைஃபாகவே மாறிட்டு. ஒரு 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே எப்படி தான் இருந்துச்சு? இப்படி தான் இருந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் இயேசு பட்டணத்துக்கு போனாலும் கூட்டம், கிராமத்துக்கு போனாலும் கூட்டம், மலை மேலே போனாலும் கூட்டம், கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கூட்டம், சொல்லாம கொள்ளாம ஒரு இடத்துக்கு போனாலும் இவர் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம். அல்லேலூயா. காரணம் இவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு, இவருடைய வாழ்க்கை. அவர் எங்க போனாலும் அற்புதம் தான். சாப்பாடு இல்லையா அற்புதம், அப்படின்னு சொல்லுங்க. திராட்சரசம் இல்லையா உடனே அங்க ஒரு அற்புதம். செத்து போன வீடா அங்கேயும் ஒரு அற்புதம். 4 நாள் கழிச்சு துக்க நிவர்த்தி கூட்டம் முடிஞ்சு பார்த்தா அங்க வந்தாலும் அற்புதம் தான். அல்லேலூயா. இப்படி இயேசுவினுடைய வாழ்க்கையே எப்படி இருந்தது சொல்லுங்க? அற்புதமா இருந்ததுனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவில் என்ன செய்தார்? மகிமைப்பட்டார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்கு? அல்லேலூயா. நான் எங்க போனாலும் சந்தோஷம்தான், நான் எங்க போனாலும் அங்க இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும், நான் எங்க போனாலும் அங்க காயம் ஆற்றப்படும், நான் தான் காயத்துக்கு மருந்து, நான் தான் கண்ணீரை துடைக்கும் கரம், நான் தான் தாங்கி பிடிக்கும் விழுது. அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இதுதான் உங்க வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. சாயங்காலம் ஆன போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல வித வியாதியஸ்திரி அவர்கிட்ட என்ன செஞ்சாங்களாம்? கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பேரையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. 6000 பிசாசுகள் குடிகொண்டிருந்த ஒரு மனுஷனை வீட்டாரால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. சங்கிலியால் கட்டி வச்சு பார்த்தாங்க, கட்ட முடியல. அவன் தன்னையும் காயப்படுத்துறான், தனக்கு அருகில் இருக்கிறவங்களையும் காயப்படுத்துறான். இனிமே மகனாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, சொந்தக்காரனாக இருந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது. இப்போ ஓமலிலே போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் அலங்கோலமாக கல்லறையிலே குடியிருக்கான். எங்கே குடியிருக்கான்? கல்லறையிலே குடியிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மனிதனுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அடுத்த கொஞ்ச மணி நேரத்தில் வஸ்திரம் தரித்தவனாய், அல்லேலூயா, அமைதியா சாந்த சொரூபியா அவர் உட்கார்ந்து பேசுறத கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான். இப்போ இயேசு அடுத்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் உங்க பின்னாடி வரேன், வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு வரட்டுமா? கேட்கல. ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க என்று சொல்லுங்க, நானும் அங்க வந்தா எனக்கு செட் ஆகுமா? கேட்கல. நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வர்றதுக்குன்னா ஆயத்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் தாக்கத்தை உண்டாக்குகிற வாழ்க்கை தான் இயேசுவின் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் மகிமைப்படுவதற்கு எப்படி இருந்துச்சு? காரணமா இருந்துச்சு. இப்ப அப்படிதான் உங்களை நடமாடும் கிறிஸ்துவா இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மறுபடி அவர் அன்னைக்கு நடந்த மாதிரி கலிலேயாவுக்கும் கானாவுக்கும் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. அந்த அற்புதம் செய்ய மாட்டாரு. இன்னைக்கு யார் தான் அற்புதம் செய்யணும்? நம்ம தான் அற்புதம் செய்யணும். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சீச்சர்கள்ட்ட அப்படித்தான் சொன்னாரு. எப்ப நான் உங்களுக்கு இப்ப டெமோ பண்ணி காட்டுறேன்பா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை
தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிதானதை செய்வான். அப்படிதான் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அப்ப என் வாழ்க்கையே அற்புதமாய் மாறும்போது அதன் மூலமா யார் மகிமைப்படுவா? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அந்த சிஸ்டர் வந்தாங்க, ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே புரியல, என் மனசுல இருந்த பாரம்லாம் அப்படி என்ன செஞ்சுட்டு நீங்கிட்டு ஒரு 2 வார்த்தை தான் ஆறுதலாக பேசினாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அல்லேலூயா. அந்த சர்ச்சுக்கு தான் நான் போய் கால் மிதித்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தில் என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஜெபம் நடக்குதுன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பாஸ்டர் என் தலையில் என்ன செஞ்சார், கையை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு சரீரத்தில் அந்த வியாதி என்ன செஞ்சுட்டு நீங்கிட்டு. இப்படி தான் நம்மை மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அற்புதமாக கர்த்தர் பயன்படுத்தி மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆமென். நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க. ஆமென். நீங்கள் ரேடியண்டாக இருக்க போகிறீங்க. எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அந்த ரேடியம் என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும்ல. அதை மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்களை சுற்றி எவ்வளோ டார்க்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. உங்க மூலமா தேவன் தன்னுடைய மகிமையை ரிவீல் பண்ணுவார். ஏன்னா உங்க லைஃப் ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒரு அற்புதமா மாற்ற விரும்புறாருங்க. அழுதுட்டு இருக்கிறவங்களை போய் நீங்க சந்திச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அழவே மாட்டாங்க. சோகமா இருக்கிறவங்களை போய் நீங்க சந்திச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சோகமாவே இருக்க மாட்டாங்க. வியாதியஸ்தரை நீங்க சந்திச்சீங்கன்னா அவங்க வியாதி அவங்களோட ஓடி போயிடும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களை நீங்க சந்திச்சீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. திருத்தவே முடியாது இவனை அப்படின்னு சொன்ன ஆட்களெல்லாம் ஆண்டவர் உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அடக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஆட்களெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவீங்க, அவங்க தன்னால் அமைதியாகிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கொந்தளிப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சால்வ் பண்ண இயேசு எங்கே போனாலும் சமாதானத்துக்கு காரணமாக இருந்தது போல நீங்கள் எங்கே போனாலும் சமாதானத்துக்கு காரணமாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கும். ஆமென். அப்போ இயேசுவின் வாழ்க்கையே எப்படி இருந்துச்சு? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு அவர் என்ன கொடுப்பாராம்? பலன் அளிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ச்சி, இயேசுவில் காணப்பட்ட வளர்ச்சி பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தியது. இயேசுவின் வாழ்க்கை பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தியது. மூணாவது, இயேசுவின் வருகை பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் முறை இந்த உலகத்திற்கு இயேசு வரும்போது சில 100 வருஷத்திற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். மீகா கரெக்டாக சொல்றான். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்தில் உதிப்பார். இடம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் 700 வருஷம், 500 வருஷம், 400 வருஷம். இந்த கேப்பில் எக்ஸாக்ட் ப்ராஃபசிஸ் யாரை பற்றி சொல்லப்பட்டது? இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது. அதே போல இருண்ட காலம் ஒரு 400 வருஷம். தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பே இல்லை. மனுக்குலத்தோடு தேவன் எந்த வார்த்தையும் பேசலை. மனுக்குலத்திற்கு தேவன் தன்னை ஒரு விதத்திலும் வெளிப்படுத்தலை. முற்றிலும் இருண்ட காலம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த சகரியாவுக்கு கேப்ரியலை கர்த்தர் அனுப்பி தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்த செய்தி, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், இது எல்லாம் சரித்திரத்தில் நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் யார்? மரியாள். அவங்க கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் கேப்ரியல் அனுப்பி அந்த வாழ்த்துதலை சொல்லி, நீ தான் அந்த பாத்திரம், ஒன்றை தான் இயேசு நினைச்சு போகிறார், பிறக்க போகிறார். அந்த அம்மா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் என் ஆண்டவருக்கு
அடிமை. என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கேட்கணுமே, அதெல்லாம் என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அங்கே ஆண்டவர் சொப்பனத்தில் தான் பேசுகிறார். யோசேப்பு டீலெல்லாம் பாருங்க, யோசேப்பிட்ட ஆண்டவர் பேசுனது எல்லாம் ட்ரீம் தான். அவனுக்கு அப்படி ஒரு கிருபை. நமக்கு நேரில் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிட மாட்டோம். அவனுக்கு சொன்னதெல்லாம் எதில், கனவுல. உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள நீ என்ன செய்யாத, ஐயப்படாத, அவள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நீ தப்பாக நினைக்காத. இது ஒரு பெரிய மாஸ்டர் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. இப்படிலாம் நமக்கு கனவு வந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், சீ இது என்ன பொல்லாத கனவு. அவரும் ஓகேண்டா இருப்பாருங்க. இப்போ ஆண்டோடைய திட்டத்தின்படி கண்ணின் வயிற்றில் யார் பிறந்துட்டா, இயேசு பிறந்துட்டாரு. இப்போ அவர் வளர்றாரு, அவர் வாழ்கிறாரு, அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் தான் மேசியா என்பதற்கு என்னென்ன விதத்தில் தன்னை வெளிப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் சிலுவையில் என்ன செய்வேன், என் உயிரை கொடுப்பேன், ஆனாலும் 3ஆவது நாள் என்ன செய்வேன், உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, நம்பவே முடியலங்க, ஏற்றுக்கிடவே முடியல. அவங்களாம் சொல்கிறாங்க இவன் பிசாசுகளின் தலைவன்றாங்க. இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவரை பாடாப்படுத்துகிறாங்க. அவர் எந்த அளவுக்கு நிந்திக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இயேசு என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க சிலுவையில் அடித்த உடனே இதோட இயேசுவின் சகாப்தம் என்ன செய்யுது, முடியுது. இயேசுவின் வரலாறுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இப்போ இயேசு அதே போல் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்றார். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். யோவான் 12:28 நீங்கள் வாசிங்கன்னா அந்த வார்த்தை இருக்கு. பிதாவாகிய தேவன் பேசுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் என்ன செய்வேன், அப்போ இதுவரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் என் குமாரன், என் நேச குமாரனை நான் அனுப்பி அவர் மூலமாக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அவர் கல்வாரியில் தன்னுடைய ஜீவன் என்ன செய்வார், கொடுப்பார். அதுக்கப்புறம் மரித்தோரிலிருந்து அவரை முதற் பேரானவரை நான் என்ன செய்வேன், உயிரோட எழும்ப பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு என்ன செய்வார், வருவார். அப்பமும் அவரை குத்தினவருடைய கண்ணெல்லாம் என்ன செய்யும், பார்க்கும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் அன்னைக்கு என்ன செய்யும், முடங்கும். அல்லேலூயா. அவருடைய வருகை பிதாவாகிய தேவனின் மகிமையை இயேசுவின் மூலமா என்ன செய்யும், வெளிப்படுத்தும். இதெல்லாம் அவங்களுக்கு புரியல. சீஷர்கள் கூட இருந்தவங்களுக்கே விளங்கல. அவர் மரித்து போனதுக்கப்புறம் சோகமாக பயந்து போய் பூட்டப்பட்ட ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் மரியாள்கிட்ட தரிசனமாகி அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, இவள் பிதற்றுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போன்னு வேகமாக பேதுரும் யோவான் நினைச்சுக்கிறாங்க போகிறாங்க. பேதுரு வந்து சீனியரு, யோவான் ஜூனியரு. வேகமாக ஓடினதில் ஜூனியர் முந்திட்டாரு, ஆனால் ரீச் பண்ணலை. கல்லறைக்குள்ளே போல பயம். சீனியர் பிந்தி போனாலும் கல்லறைக்குள்ளே டபக்குன்னு உள்ளே போயிட்டார். தைரியம். உள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை, ஏசு இல்லை. அல்லேலூயா. இப்போ திரும்ப பூட்டின ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ரூமில் வந்து இயேசு, உங்களுக்கு சமாதானம். அரண்டு போயிருக்காங்க. இயேசு எல்லாத்தையும் பேசுகிறாரு, போயிட்டாரு. தோமா மிஸ்ஸிங். தோமா வந்தோடனே சொல்கிறாங்க, நம்ம குருநாதர் உயிரோடு வந்துட்டாரியா. நீங்கள்லாம் ரொம்ப அவர் மேலே பைத்தியமாக இருக்கீங்க, அதனால் எப்போவுமே அவர் நினைவாகவே நினைச்சிருக்கீங்க இருக்கீங்க. உயிரோடலாம் நிச்சயம் பண்ணிட்டார், வரமாட்டார். அல்லேலூயா. டேய் நான் பார்த்தேன்டா, என் பக்கத்தில் தான்டா உட்காந்துருந்தாரு. பொரிச்ச மீனை சாப்பிட்டாருடா. பொரிச்ச மீனை நீனே அவர் வாயில் ஊட்டியிருந்தாலும் நான் நினைக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். நான் அவரை பார்க்கணும், அவர் காயத்தில் என் கையை என்ன செய்யணும், விட்டு பார்க்கணும். அவர் விழாவில் கடைசி ஒருத்தர் குத்துறான் பார்த்தியா, அதுக்குள்ளே என் கையை என்ன செய்யணும், விடணும். 7 நாள் கழித்து மறுபடியும் இயேசு வந்தார். தாமஸ் வா, கையை பாரு, விழாவில் உன் கையை போடுன்னு பாருங்க. ஆண்டவரே, என் தேவனே, நீ பார்த்ததுனால என்ன செய்யற, நீ நம்புற. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான். அவர் வருவார் வருவார்னு சொன்னா யாருமே அதை என்ன செய்யறது இல்லை. அவர் வரட்டும், வேற பார்த்துக்கிடும் பாஸ்டர். இப்போ நம்ம வேலை நிறைய இருக்கு, நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வருக வருகன்னு சொல்லி நீங்கள் வேறு அப்பப்போ அதை என்ன செய்யாதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க. இயேசு சீக்கிரத்தில் வருகிறார். அவருடைய வருகை மிக சமீபம்.
அல்லேலூயா. சபையை சேர்த்துக்கொள்ள அவர் சீக்கிரத்தில் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆதிக்கத்தை அழிக்க தம்முடைய தூதர்களோடு அவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அவனோடு யுத்தம் பண்ணி அவனை அழித்து இந்த பூமியில் 1000 வருஷம் தம்முடைய அரசாட்சியை ஸ்தாபிப்பார். நீதியோடு நியாயத்தோடு இந்த உலகத்தை அவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பிதாவின் மகிமையை யார்கிட்ட வெளிப்படுத்துது? இயேசுவில் வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அவருடைய வருகை. ஆமென் சொல்லுங்க. இதுக்கும் எனக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதும், இன்னைக்கு நீங்கள் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழும்போதும், பல கஷ்டத்தையும் பல நஷ்டத்தையும் பல வேதனையும் பல பிரச்சனையும் சந்தித்து, ஆண்டவரே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லும்போது, இந்த உலகம் உங்களை என்ன செய்யுது? பரிகாசம் செய்கிறது. இந்த உலகம் உங்களை நிந்திக்கிறது. இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்துது. உங்க உள்ளம் மறுரூபமானது அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. நீங்க மனம் மறுரூபமாகி ஒரு புதிய சிருஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அனுபவத்தை அவங்களால என்ன செய்ய முடியல? விளங்கி கொள்ள முடியல. ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்போ மத்திய ஆகாயத்தில் இயேசுவானவர் தன்னுடைய பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடு தேவ எக்காலத்தோடு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? பின்பு ஒருவேளை நாம உயிரோடு இருந்த அன்னைக்கு நாமும் ஒரு இமைப்பொழுதில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நம்மளை கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவன், நம்மளை நக்கல் பண்ணுவன், சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு நம்மளை தடுத்தவன், அல்லது சர்ச்சுக்கு போனது குறித்து நம்மளை பற்றி என்னெல்லாமோ பேசினா பார்த்தீங்களா, அவன் இருப்பான். யார் இருக்க மாட்டா? நாம் இருக்க மாட்டோம். ஆகா, அன்னைக்கே அவன் சொன்னானடா, இயேசு வருவார், நான் போயிடுவேன், நீ உன் பாவத்தை அறிக்கிடு, மனம் திரும்பு, சர்ச்சுக்கு வா, சீக்கிரம் நீ மனம் திரும்பலன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னானே அப்படின்னு ஒரு நாள் அழுவான். பார்த்தீங்களா? அந்த வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார். அப்போ இவங்க இயேசு உண்மைதான், இவங்க வேத சத்தியம்தான். இவங்க சர்ச்சுக்கு போனதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு போல, நேர போக்குக்கு போல, ஏதோ கெட் டுகெதருக்கு போல, ஏதோ டைம் பீயிங்க்கு போல, அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. அதை நீங்க நம்புங்க. இயேசுவுக்காக நீங்க சகிக்கிற பாடுகள் வீணா போகாது. இயேசுவின் நாமத்திற்காக நீங்க செய்கிற தியாகங்கள் கணக்கில் இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவரை கல்யாண விருந்தில் நீங்க பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை தேவனுடைய மகிமை வெளிப்படுது. அப்ப வருகையில் நீங்களும் நானும் இருப்போம். பார்த்தீங்களா? அதுதாங்க மகிமை. அதை காட்டில வேற மகிமை எதுவுமே இல்லைங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கு, ஒரு மகிமையின் நம்பிக்கை இருக்கு. இப்போ இயேசு வந்தாலும் அவர் கூட நான் என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேங்கிற ஒரு தைரியம் இருக்குது. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை என்ன செய்யும். அதனால் நமக்கு சாவு பார்த்தா என்ன இல்லை, பயம் இல்லை. வியாதியை பார்த்தா என்ன இல்லை, பயம் இல்லை. பேயை பார்த்தா என்ன இல்லை, பயம் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் என்ன இல்லை, பயம் இல்லை. எந்த மனுஷனை பார்த்தாலும் என்ன இல்லை, எத்தனை பெரிய சட்டம் போட்டாலும் நமக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஊரே வந்து நமக்கு எதிர்த்து நின்னால் நமக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. நடு ரோட்டில் நம்மளை இழுத்து போட்டு அடித்து நம்முடைய உயிரை அவர்கள் நம்முடைய சரீரத்தை விட்டு எடுத்தால் நமக்கு என்ன இல்லை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு பொருட்டல்ல. ஆமென் சொல்லுங்க. அவரோடு கூட நாம் வாழுகிற வாழ்க்கை தான் நித்தியம். அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மகிமை நமக்கு வாக்களிக்கப்படுகிறது. வளர்ச்சி, வாழ்க்கை, வருகை. இயேசுவில் பிதாவின் மகிமை வெளிப்படுத்தியது போல உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை, வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் நம் மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.